என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பயணம் அங்கே தான் ஆரம்பிச்சது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அங்கேருந்து தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அதனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சகோதரர் நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றதுனால புரிந்து கொள்ள முடிகிறது. டூரிங் டாக்கீஸ் ஆரம்பித்த போது டூரிங் டாக்கீஸில் பார்த்தீங்கன்னா சினிமா துறையிலே வெற்றி பெற்றவர்கள் கதைகளை மட்டும் இல்லாமல் சினிமா துறையிலே தோல்வி பெற்றவருடைய கதையை கூட நம்ம வந்து பல நேரங்கள் நடத்தி வெளியிட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சினிமாவை பற்றிய புரிதல் எல்லோருக்கும் வரணும். ஒவ்வொருத்தருடைய அனுபவத்திலிருந்தும் தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படின்றதுனால தான் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே அந்த அளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக அமைந்தது. கலைஞர்களை பேட்டி காண்றது அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்கிறதை தாண்டி அவங்க நாம் வந்து இந்த துறையில் இருக்கோம், அதற்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப நாட்களாகவே நமக்குள்ள இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் அவங்க சம்பாதிச்சாலும், கோடி கோடியாக சம்பாதிச்சாலும், அந்த கைத்தட்டலும் அந்த பாராட்டுதலும் அந்த விழா மேடைகளும் அவருக்கு பெற்றுத்தருகின்ற சந்தோஷத்தை அந்த கரன்சி நோட்டுகள் பெற்று தராது என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு தரது தான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கிய நோக்கம். இப்படி ஒரு விழா நடத்தும்போது அதுக்கு வந்து இப்போ இந்த வரவேற்பாளர் பாரஸ் சொன்ன மாதிரி யார் விழாவுக்குரிய விருதுக்குரியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு குழு அமைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சோம். இந்த ஜூரி குழுவுக்கு வந்து திரு பாக்யராஜ் அவர்கள் தலைமையேற்றிருப்பது நிஜமாகவே டூரிங் டாக்கீஸையும் பெருமைப்படுத்துகிறது. அந்த விழாவிலே விருது பெறக்கூடிய கலைஞர்களையும் பெருமைப்படுத்துகிற ஒரு விஷயமாக அமைந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா திருமதி குஷ்பு, திரு இளவரசு, திரு டி சிவா, திரு ஆர்.வி. உதயகுமார், திரு ஆர்.கே. செல்வன் என்று பல பேர் இணைந்திருக்கிறார்கள். இவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா சினிமாவில் எப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்கள், எப்படிப்பட்ட சாதனையாளர் அப்படின்னு நல்லா தெரியும். இத்தனை பேருடைய ஆசையோடு இந்த நிகழ்ச்சி வருகின்ற ஜனவரி மாதம் 25ஆம் தேதி என்று காமராஜர் அரங்கில் நடைபெற இருக்கிறது. இன்றைக்கு வந்து எப்படி திருவிழாவை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவை தந்திருக்கீங்களோ அது மாதிரி இந்த விழாவுக்கும் ஒரு நல்ல விளம்பரத்தை நீங்கள் தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எந்த பரிசீலிப்பு விழாவாக இருந்தாலும் அதுக்கு முறையான விளம்பரம் நிச்சயமாக தேவை. நீங்கள் இந்த விழாவிலே எனக்கு உறுதுணையாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சித்ரா லட்சுமணன் அது வந்து ஒரு காலத்தில் வந்து நான் சந்திப்பதற்காக தவிச்ச ஒரு மனிதர். நான் பாரதிராஜா சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் மனோஜ் கிரியேஷன் வாசலில் வந்து நிற்கும் போதெல்லாம் பல முறை வணக்கம் சொல்லி அவருக்கெல்லாம் சொல்லி பார்ப்பேன். அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அந்த உயரத்தில் நான் சித்ரா லட்சுமணனை பார்த்து அவரை அணுவணுவாக ரசித்து அதற்கு பிறகு அவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் பல்வேறு பொறுப்புகள் இருக்கும்போது, செயலாளராக இருக்கும் பொழுது அவருடைய நடைமுறையில் அவருடைய பாணியெல்லாம் பின்பற்றித்தான் பின்னாளில் நான் திருப்பியும் சங்கத்து பொறுப்புகள் வரும்போது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் நான் கண்டிப்பாக அந்த வேலைகளை தொடர்ந்து செஞ்சேன். அந்த அளவுக்கு என்னை வந்து பல்வேறு விதங்களில் என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு மனிதர்னு சொன்னால் சித்ரா சார். ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரொடியூசராக நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. அவர் எடுத்த மேக்கிங், அவருடைய குவாலிட்டி, அவருடைய ஸ்பீடு, அவருடைய பப்ளிசிட்டி ஸ்டைல், இது எல்லாமே ஒன்று நான் அப்சர்வ் பண்ணி தான் அந்த ப்ரொடியூசர் ஆகிற ஆசையே எனக்கு வந்துச்சு. ஆக்சுவலாக நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகணும் இங்கே சென்னைக்கு வந்தது வந்து மாறி தயாரிப்பாளரான காரணம் வந்து சித்ரா சார் மாதிரி சில இன்ஃப்ளூயன்ஸஸும் காரணம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர். அது மட்டும் இல்லை, அவருடைய அந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கண்டிப்பாக அது வந்து இன்னொரு நான் எனக்கு தளர்ந்து ஒரு தளர்வு வரும்போதெல்லாம், ஒரு சோர்வு வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு கேரக்டர்னா அகைன் சித்ரா சார் தான். ஏன்னா அவர் எங்கேருந்து எங்கே உயரத்துக்கு போய் எங்கே கீழே வந்து திருப்பி மேலே வந்துட்டு அந்த போராட்டம் அவருக்கு பார்த்தீங்களா, அந்த விடாமுயற்சி, அது கண்டிப்பாக வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். பல பேர் கற்றுக்கணும். அவரே வந்து அவர் ஆக்சுவலாக சித்ரா சார் வந்து பல பேரை பற்றி பேட்டி எடுத்திருக்கார், பல பேரை பற்றி புக் எழுதியிருக்காருன்னா அவரே ஒரு புத்தகம். ஆக்சுவலாக அவர் வந்து அவ்வளவு அனுபவங்களை, அவ்வளவு மக்களை, அவ்வளவு விஷயங்களை, ஏற்ற தாழ்வுகளை, மிகப்பெரிய உயரத்தை, மிகப்பெரிய தாழ்வை எல்லாம் சந்தித்து வந்திருக்கார். அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்கிற மாதிரி திருப்பி உயிர் பெற்று திருப்பி வந்து இது டூரிங் டாக்கீஸாக மாறி அந்த சினிமாவுக்குள்ளேயே இருந்து அவருடைய சினிமாவை அவருடைய அனுபவத்தையே மூலதனமாக வச்சு திருப்பியும் மீண்டும் இன்றைக்கி வந்து உலகத்தில் நான் வந்து எந்த நாட்டுக்கு எங்கே போய் பார்த்தாலும் நான் டூரிங் டாக்கீஸ் உங்களுக்கு பேட்டி பார்த்தேன். அப்படி தான் வந்து என்னை வந்து முதல்ல என்கிட்ட அறிமுகமாகறாங்க. அந்தளவுக்கு டூரிங் டாக்கீஸ் வந்து உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேருக்கும் மிக மிக நெருக்கமான ஒரு அற்புதமான சேனலாக இருக்குது. நான் பெருமைக்கே சொல்ல எங்கே போனாலும் என்னை வந்து முதல்ல கேட்குறது ஃபஸ்ட்டு விஷயம் டூரிங் டாக்கீஸில் பார்த்தேன், உங்களை டூரிங் டாக்கீஸ் பேட்டி பார்த்தேன். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பேரை வந்து ஒரு குறுகிய காலத்தில் கொண்டு வந்திருக்காரு.
அது வந்து அவருடைய முழுக்க முழுக்க ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு. இதுக்கு வந்து பெரிய டீம் ஒர்க் அந்த மாதிரிலாம் இது சினிமானா டீம் ஒர்க் சொல்லுவோம், அதெல்லாம் கிடையாது. இந்த டூரிங் டாக்கீஸ் என்பது ஒன் அண்ட் ஒன்லி சித்ரா லட்சுமணன். அவர் தான் அவருடைய பிரெயின் தான் அவருடைய உழைப்பு தான். ஏன்னா அவருடைய கான்டாக்ட், அவருடைய அனுபவம், அவருக்கு இருக்கிற நாலேஜ், இந்த சினிமா பற்றிய அறிவு, இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு டூரிங் டாக்கீஸாக மலர்ந்துருக்கு. அப்போ ஒப்பற்ற ஒரு சாதனைகளுக்கு சொந்தமான அவர் வந்து டூரிங் டாக்கீஸில் ஒரு விழா நடத்தும் பொழுது நிச்சயமாக அதில் எல்லாம் பங்கு பெற்று கடமையை பண்ணணுன்றது வந்து ஒரு எனக்குலாம் பெரிய கடமை. ஏன்னா அவ்வளோ தூரம் சித்ரா லட்சுமணன் தூரத்திலேருந்து பார்த்து அவரையெல்லாம் பார்க்க மாட்டோமா, பேச மாட்டோம் நேகன காலத்தில் மாறி அவர் என்னுடைய மூத்த சகோதரனாக மாறி சமயத்தில் என் மகள் திருமண விழாவிலே குடும்பத்தில் ஒருத்தன் போல ஓடியாடி வேலை செஞ்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு மிக நெருக்கமாக அமைஞ்சது என்னுடைய மிகப்பெரிய பாக்கியம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஒரு விழா செய்யும் பொழுது அதில் வந்து முழுக்க 100% என்னோட பங்களிப்பை கொடுக்கணுன்றது என்னுடைய எண்ணம். அதுக்காக தான் அவர் சொன்ன உடனே எல்லாரும் வேலையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்காக வந்து முழுமூச்சாக செயல்பட்டு இந்த விழா மிக சிறப்பாக நடந்து டூரிங் டாக்கீஸ்க்கு மணிமேகடத்தில் மேலும் ஒரு வைரக்கல்லாக அது அமைய வேண்டும். அதற்கு ஊடக நண்பர்கள் அத்தனை பேரும் ஒத்துழைக்க வேண்டும் என அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.